சரிங்களா? ஆடி மாதத்தில் வந்து எப்படி அம்மன்கள் வருவாங்கன்னு சொல்லுவீங்களா? ஆடி மாதம் வந்து இயற்கையாகவே அருளாற்றல்கள் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கோயில்கள், கோயில் விழா, கோயில் விழா, கோயில் விழா, கோயில் விழா. அப்போ இயற்கையாகவே ஊரோட எல்லா பகுதியிலையுமே கடவுள் வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த சூழலில் நீங்கள் திருமணம் பண்ணுறது மிக மிக சிறப்படையதாக இருக்கும். இதுக்கு தடையில் இதுக்கு ஏன் ஆடி மாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இது பயனடைகிற மாதிரி இருக்குது. அப்போ போனீங்கன்னா என்ன ஆகும்? கல்யாண மண்டபம் வாடகை கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் காய்கறி விலைகள் கம்மியாக இருக்கும், வேலையாட்கள் இலகுவாக கிடப்பாங்க. இன்னும் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மண்டபம் கிடைக்காது, எங்கே போனாலும் இருக்குது. இந்த ஆடி மாதத்தை அவர்கள் நல்லா உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு திட்டமிடலோட ஆடி மாதத்தை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லி ஆடி மாதம் பண்ணலாம். அதே மாதிரி ஆடி மாதம் எல்லா தொழில்களும் தொடங்கலாம். விதைச்சா எப்படி வந்து விவசாயம் வந்து பல்கி பெருகி அறுவடை நம்ம சிறப்பாக சொல்கிறோமோ, அதே மாதிரி ஆடி 18க்கு பிறகும் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும், நீங்கள் நிறுவனம் தொடங்கணுமா, வேற ஏதாவது தொழில் தொடங்கணுமா, வேற எந்த தொழில் செஞ்சாலும் ஆடி 18ல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பல்கி பெருகும். கடவுளை வணங்கி செயல்படுங்க, நிச்சயமாக அது வெற்றி அடையும்.